How will it end நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம 11/22/63 அப்படின்ற டிவி தொடரோட முதல் சீசன் ரீகேப்பை பார்க்க போறோம். கடந்த காலத்துக்கு போக முடிஞ்ச ஒரு மனுஷன் JFK கொலையை தடுக்க முயற்சி செய்யறது தான் இதோட கதை. இந்த கதை எப்படி முடிய போகுதுன்னு உங்க கணிப்புகளை கீழே சொல்லுங்க. இப்ப இது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். கதையோட ஆரம்பத்துல ஹாரிங்கிற மனுஷன் தன்னோட சிறுவயது அனுபவத்தை சொல்றார். 1960ஆம் வருஷம் ஒரு ஹாலோவின் அன்னைக்கு அவரோட அப்பாவே அவரோட அம்மா அப்புறம் கூட பிறந்தவங்களை கொன்னதை பத்தி அவர் பேசுறார். அவர் பேசி முடிச்சதும் அங்க இருந்த ஜேக் அப்படிங்கிற வாத்தியாரும் மத்தவங்களும் அந்த கதையை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஜேக் அந்த கதையை பாராட்டி ஹாரிக்கு நல்ல மார்க்கும் போடுறாரு. அன்னைக்கு அப்புறமா ஜேக் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஆள் அப்படிங்கிற ஓனர் அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு ஜேக் கிட்ட கேக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜேக்கோட முன்னாள் மனைவி ஆலிஸ் அங்க வந்து விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து கேக்குறாங்க. அப்போ ஆள் அங்கிருந்து கவுண்டருக்கு போயிடுறாரு. இவங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கும் போது ஆள் ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி அந்த கடைக்குள்ள இருக்கிற ஒரு அறைக்குள்ள போறாரு. ஆலிஸ் கிளம்புனதும் வெளியே வர்ற ஆள்முகம் அப்படியே வெளுத்து போயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தவருக்கு என்னாச்சுன்னு ஜேக்குக்கு ஒண்ணுமே புரியல. ஜேக் உடனே பதில் கேக்குறாரு. ஆனா ஆள் அவரை அடுத்த நாள் வர சொல்றாரு. மறுநாள் அங்க போனப்போ அங்க இருக்கிற ஒரு அலமாரிக்குள்ள போனாதான் உனக்கு இது புரியும்னு ஆள் ஜேக் கிட்ட சொல்றாரு. ஜேக்குக்கு இது புரியலனாலும் சரின்னு உள்ள போறாரு. ஆனா ஆச்சரியமா அவர் வேற ஒரு இடத்துக்கு போய் சேர்றாரு. ஏதோ ஒரு மாய கதவு வழியா போன மாதிரி. அங்க இருக்கிற ஒருத்தர் நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஜேக் அதை கேட்காம உடனே அங்கிருந்து திரும்பி வந்துடுறாரு. அந்த அலமாரி 1960ஆம் வருஷத்துக்கு கூட்டிட்டு போகும்னு ஆள் சொல்றாரு. ஜேகாலிஸ் கூட இருந்தப்ப இவர் அங்க போய் 3 வருஷம் இருந்துட்டு வந்திருக்காரு. ஆனா இங்க 2 நிமிஷம் தான் ஆகியிருக்கு. தன்னால முடியாத ஒரு விஷயத்த ஜேக் செய்யணும்னு தான் இத அவர்கிட்ட சொல்றதா ஆள் சொல்றாரு. அதாவது JFK சுடப்படுறதுக்கு முன்னாடியே அந்த கொலையாளியை தடுத்து அந்த கொலையை நிறுத்தணும். இது எதுக்கு இவ்வளவு முக்கியம்னு ஜேக்குக்கு புரியல. ஆனா JFK மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த உலகம் இன்னும் நல்லா இருக்கும்னு ஆள் நம்புறாரு. ஜேக் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஆள் தன்னோட ஆராய்ச்சிகளை எல்லாம் காட்டுறாரு. அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்படுறவங்களோட லிஸ்டையும் அவர் கொடுக்கிறாரு. அங்க போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பெட்டிங் கட்ட வேண்டிய விளையாட்டு தகவல்கள் இருக்கிற ஒரு புக்கையும் ஜேக் கிட்ட கொடுக்கிறாரு. ஜேக்கை உள்ள அனுப்ப ஆள் ரெடியானப்போ ஜேக் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாரு. இதனால கோபமான ஆள் உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவரை போக சொல்லிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஜேக்கால தூங்க முடியல. மறுநாள் காலையில ஆளை பார்க்க போனா அவர் இறந்து கிடக்கிறாரு. கடந்த காலத்துல அவருக்கு வந்த கேன்சர்னாலதான் அவர் இறந்து போயிருக்காரு. ஆனாலும் ஆளோட கடைசி ஆசையை நிறைவேற்ற ஜேக் அந்த பயணத்தை தொடர முடிவு பண்றாரு. அவர் உள்ள போய் ஆள் சொன்ன மாதிரியே ஒரு கார் அப்புறம் தங்குறதுக்கு ஒரு இடத்தையும் ஏற்பாடு பண்றாரு. நேரம் வீணாக்காம ஜேக் ஒரு பெட்டிங் கட்டி அதுல ஜெயிச்சிடுறாரு. ஆனா அதனால அவருக்கு சில எதிரிகளும் உருவாகுறாங்க. அவரை கொல்ல முயற்சி நடந்ததால அவர் அங்கிருந்து டெக்சாஸ்க்கு போறாரு. JFK-வை கொன்ன லீக்கு ஜார்ஜ் தான் உதவி செஞ்சிருப்பாருன்னு ஆள் நம்புறதால அவரை தேட ஆரம்பிக்கிறாரு. கொலை நடக்க போற இடத்தை நோட்டம் விடுறப்ப ஜேக் சேடிங்கிற பெண்ணை சந்திக்கிறாரு. ஜேக் மாதிரியே அந்த பெண்ணுக்கும் புத்தகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். சேடி அவரோட பேக்க மறந்துட்டு போனப்போ அதை எடுத்து கொடுத்து உதவி பண்ணிட்டு அவர் அவரோட புருஷனை பார்க்க போறாரு. ஜேக் ஒரு அபார்ட்மெண்ட் பாக்குறாரு. அன்னைக்கு ராத்திரி அவர் அவரோட அப்பாக்கு போன் பண்ண முயற்சி பண்றப்ப அங்க சில வன்முறை சம்பவங்கள் நடக்குது. ஏதாவது மாத்த நினைச்சா கடந்த காலம் நம்மள தடுக்கும்னு ஆள் சொன்னது இதுல உறுதியாகுது. மறுநாள் JFK பேசுற ஒரு கூட்டத்துக்கு ஜார்ஜ் வர்றத தெரிஞ்சுக்கிட்டு ஜேக் அங்க போறாரு. ஜார்ஜை பின் தொடரும் போது முக்கியமானவங்க இருக்கிற இடத்துக்கு பொய் சொல்லி உள்ள நுழைய முயற்சி பண்றாரு. அதனால அங்க இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அவர் சிக்கிக்கிறாரு. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜேக் ஜார்ஜை ஃபாலோ பண்றார். அவர் CIA-வுக்காக வேலை செய்யறார்னு தெரியுது. ஒருவேளை லீயை அவர்தான் சேர்த்திருப்பாரோன்னு ஜேக் சந்தேகப்படுறார். அன்னைக்கு நைட்டு ஜேக் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. நெருப்பை அணைச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது பண்ணி வச்சிருந்த அந்த நோட்ஸ் பாதி எரிஞ்சு போயிருக்கு. இதனால இனிமே எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு ஜேக் நினைக்கிறார். அதனால அந்த போட்டல் வழியா மறுபடியும் தன் ஊருக்கே போயிடலாம்னு முடிவு பண்றார். ஆனா போற வழியில சும்மா போறதுக்கு பதிலா ஹாரியோட அம்மாவையும் மத்தவங்களையும் கொலை செய்யப்படாம காப்பாத்தணும்னு அவர் நினைக்கிறார். ஹாரி சொன்ன பழைய விஷயங்களை வச்சு அவன் எங்க வாழ்றான்னு ஜேக் தேடி போறார்.
அங்க ஹாரியோட அப்பா பிராங்கையும் அவனோட ஆளுங்களையும் சந்திக்கிறார். ஒரு எழுத்தாளர்னு பொய் சொல்லிட்டு பிராங்கை பத்தி விசாரிச்சத பில் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்கள பத்தி ஒருத்தர் புத்தகம் எழுத போறார்னு தெரிஞ்சதும் பிராங்க் ரொம்ப உற்சாகமாகிடுறான். பிராங்க் எவ்வளவு மோசமானவனும் அவனோட பொண்டாட்டி கிட்ட அவன் எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கானும் ஜேக் புரிஞ்சுக்கிறார். அந்த கொலையை தடுக்க ஹாரியோட குடும்பத்துக்கு தீபாவளி பார்ட்டி டிக்கெட் கொடுக்கிறார் ஜேக். ஆனா பிராங்கிற்கு இது தெரிஞ்சு மனைவியை அடிச்சிட்டு ஜேக்கையும் போட்டு மிதிக்கிறான். இதை பில்லும் பார்க்கிறான். அன்னைக்கு நைட்டே ஜேக் ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு அன்னைக்கு நைட் ஏதாச்சும் பண்ணணும்னு முடிவு பண்றார். பிராங்க் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஜேக் வெயிட் பண்றார். ஆனா பில்லுக்கு அவர் மேல சந்தேகம் வந்ததுனால திடீர்னு உள்ள வந்து அதை தடுக்கிறான். அப்புறம் தான் தெரியுது பிராங்க் பில்லோட தங்கச்சியையே கொன்னுட்டான். அதனால பில்லும் அவனை பழிவாங்க துடிக்கிறான்னு. ஜேக் எதுக்காக அங்க இருக்காருன்னு பில்லுக்கு புரியல. அதனால ஜேக்கு தான் எதிர்காலத்துல இருந்து வந்ததாவும் அன்னைக்கு நைட்டு பிராங்க் தன் குடும்பத்தையே கொல்ல போறதா உண்மையை சொல்றார். நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. ஆனா ஜேக் நிலைமையை சமாளிச்சு பிராங்கை கொன்னுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறார். அவர் கிளம்பும்போது ஜேக் தங்கியிருந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரை விட்டுட்டு வந்துடுறார். JFK கொல்லப்படுவாருங்கிற அந்த பேப்பரை எடுத்துட்டு பில் அங்க வந்துடுறார். ஜேக் எல்லாத்தையும் பில் கிட்ட விளக்கி சொல்றார். அப்புறம் பில் கிட்ட பணம் தாரதா சொல்லி J.FKவை காப்பாத்த தன்னை டெக்சாஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்றார். டெக்சாஸ் போனதும் தானும் உதவி செய்யறதா பில் சொல்றான். ஜேக்கும் இதுக்கு ஒரு உதவி தேவைப்படும்னு நினைச்சு அவனையும் கூட சேர்த்துக்கிறார். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு சின்ன ஊர்ல ஜேக் வாத்தியார் வேலைக்கு சேர்றார். லீயை கண்காணிக்க அவனுக்கு பக்கத்து வீட்டிலேயே குடி போறாங்க. லீ வர்றதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை சுத்தி ஒட்டு கேட்கிற கருவியை மாட்டிடுறாங்க. அவன் பேசுறது எல்லாமே இவங்களுக்கு தெளிவா கேட்குது. ஜார்ஜும் அப்பப்ப அங்க வர்றார். ஜார்ஜ் எப்படிலாம் லீயை தூண்டிவிட்டு வாக்கருங்கிற ஜெனரலை கொலை செய்ய திட்டம் போடுறாருன்னு இவங்க கவனிக்கிறாங்க. லீ இதை பத்தி வாக்கர் கிட்டயே பேசுறான். இதை ஜேக்கும் பில்லும் நேர்லயே பார்க்கறாங்க. இதற்கிடையில ஜேக் ஸ்கூல்ல வேலை செய்யும் போது மறுபடியும் சேடியை சந்திக்கிறார். அவங்க அங்க லைப்ரேரியனா வேலைக்கு வர்றாங்க. ஜேக் அவங்க மேல காதல்ல விழறார். ஆனா ஜேக் ஏதோ ரகசியம் மறைக்கிறான்னு தெரிஞ்சதும் அவங்களுக்குள்ள சின்ன விரிசல் விழுது. அவங்க புருஷன் ஜானியை பிரிஞ்சு வந்ததா சொன்னாலும் அவன் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். ஜேக் ஜார்ஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஜானி வந்து அவரை மிரட்டுறான். ஆனா சேடி சொன்ன பழைய ரகசியத்தை வச்சு ஜானியை அசிங்கப்படுத்தி அவன் வாயை ஜேக் மூடுறார். இந்த பக்கம் பில்லுக்கு லீயோட பொண்டாட்டி மெரினா மேல ஒரு ஆர்வம். அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் பில் அவளை விரும்புறான். லீ மெரினாவை அடிக்கும் போதெல்லாம் பில் தடுக்க போவான். ஆனா ஜேக் அவனை தடுத்து நிறுத்திடுறார். லீ வாக்கரை சுட போற அன்னைக்கு நைட்டு யார்தான் சுட்டாங்கன்னு ஜேக்கால பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு லீ தான் சுட்டி இருந்தான்னா அவன் தான் JFKவையும் சுடுவான்னு ஆள் சொன்னது ஜேக்குக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு ஜேக் சொன்ன விஷயத்துக்காக பழிவாங்க சேடியோட வீட்ல இருந்த ஜானி கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு கால் வருது. ஜேக்கை அங்க வர சொல்லி அவன் மிரட்டுறான். இதனால வாக்கரை கொல்ல பார்த்தது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையை ஜேக் பில் கிட்ட ஒப்படைக்கிறான். சேடியோட முகத்தை ஜானி செதுச்சு வச்சிருக்கான். அதோட ஒரு கிளாஸ் ப்ளீச்சை குடிக்க சொல்லி ஜேக் அவன் கட்டாயப்படுத்துறான். நல்ல வேளையா சேடியை பார்க்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. ஜேக் கதவை திறக்கும் போது போலீஸுக்கு போன் பண்ண சொல்லி அவங்க கிட்ட சொல்றான். கொஞ்ச நேரம் தொலைய ஜானி முகத்துல ப்ளீச்சை ஊத்திட்டு சேடியும் ஜேக்கும் சேர்ந்து அவனை கொன்னுடுறாங்க. சேடி மயக்கமடையவே அவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதற்கிடையில் படிக்கட்டுல மாரினா கூட பில் பேசிட்டு இருக்கிறத லீ பார்த்ததுக்கு அப்புறம் பில் முதலாளியை சந்திக்கிறான். அவன் பில் கிட்ட ஒரு கால் மார்க்ஸ் புக்கை கொடுத்து இதை பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்றான். திட்டமிட்டபடி பில் அன்னைக்கு நைட் வாக்கர் வீட்டுக்கு போறானா அவனோட கவனம் சிதறனதால சுட்டது யாருன்னு அவனால பார்க்க முடியல. இதை கேட்ட ஜேக் ரொம்ப அப்செட் ஆகிறான். சில வாரங்களுக்கு பிறகுலி நடத்துற விதம் பிடிக்காம மாரினா வீட்டை விட்டு வெளியேறா. ஆனாலே அவளோட தோழி ரூத் வீட்டுக்கு வந்து மாரினாவை தொடர்ந்து பார்க்கிறான். இதுக்கிடையில ஹாஸ்டின்ங்கிற FBI அதிகாரி தன் மனைவியை பார்க்க வர்றதை லீ தெரிஞ்சுக்கிறான். அந்த அதிகாரியை சந்திக்கும் போது இதெல்லாம் தன் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்றான்.
அதே சமயம் லீக்கு ஒரு புக் டெபாசிட்டரியில வேலை கிடைக்குது. அங்க இருந்துதான் அவன் JFKவை சுட போறதா சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்ட ஜேக் பில்ல லீயையும் ஜார்ஜையும் தொடர்ந்து கண்காணிக்க சொல்றான். அதே சமயம் ஜேக் தன் உண்மை நிலை எல்லாத்தையும் சேடிக்கிட்ட சொல்லி அவளை பார்த்துக்கிறான். ஆனா ஒரு நாள் ஜேக் வீட்டுக்கு வரும்போது பில் லீயோட குடும்பத்தோட நெருக்கமா பழகிறதையும் தனியா இருக்கும்போது மாரினாவுக்கு முத்தம் கொடுக்கறதையும் பார்க்கறான். நிலைமை இன்னும் மோசமாகுது. லீ அவனோட ரூம்ல இருந்த ஒட்டு கேட்கும் கருவியை கண்டுபிடிச்சிடுறான். ஆனா நல்ல வேளையா அது FBI அதிகாரி ஹாஸ்டி வச்சதுன்னு அவன் தப்பா நினைச்சுக்கிறான். இதனால ஜேக் ரொம்ப கோபமாகி பில் கிட்ட சண்டை போடுறான். சீக்கிரமே 2 பேருக்கும் இடையில கைகலப்பு நடக்குது. கடைசியில பில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஜேக்கை உடனே கிளம்ப சொல்றான். இல்லனா லீ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். ஜேக்கு இது வருத்தமா இருந்தாலும் முகத்துல இருந்த தழும்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்ய போற சேடிய பாத்துக்கிறப்பதான் அவன் கவனமா இருக்கான். ஹாஸ்பிட்டல்லாலோட போர்ட்டல் முன்னாடி பார்த்த அதே விசித்திரமான மனுஷனை ஜேக் பார்க்கிறான். அப்போ ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவனுக்கு தோணுது. அவன் அவசரமா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையிறான். அவன் நினைச்ச மாதிரியே அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. சேடி செத்து போற நிலைமையில இருந்திருக்கா. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம்பில் கூட சமாதானமாகலாம்னு ஜேக் அவன் வீட்டுக்கு போறான். ஆனா அங்க லீயும் பில்லும் சேர்ந்து சுட பழகிட்டு இருக்காங்க. JFK கொலையில 2வது நபர் இருந்திருக்கலாம்னு ஜேக்குக்கு சந்தேகம் வருது. ஜேக் ஒரு முடிவெடுத்து பில்லை ஒரு மனநல மருத்துவமனையில சேர்த்துறான். இதோட முடியல ஜேக் நேரா ஜார்ஜ் கிட்ட போய் அந்த படுகொலை பத்தி மிரட்டி கேட்கிறான். ஆனா ஜார்ஜுக்கு எதுவுமே தெரியல. லீ தனியாதான் செயல்படுறானும் அவனை கண்டிப்பா தடுத்தே ஆகணும்னு ஜேக் முடிவு பண்றான். லீயை கொல்ல போறதா ஜேக் சேடிகிட்ட சொல்றான். ஆனா அவன் எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி கட்டின ஒரு பெட் அவனுக்கு பிரச்சனையா வருது. ஜேக்கும் பில்லும் ஒரே ஆளோட இடங்கள்ல பெட் கட்டினதால அந்த ஆள் ஜேக்க ரொம்ப கடுமையா அடிச்சிடுறான். இதனால தலையில பலமான அடிபட்டு ஜேக்குக்கு நினைவுகள் எல்லாமே மறந்துடுது. கொலை நடக்க இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலைமையில கொலையாளி யாரு பில் எங்க இருக்கான்னு ஜேக்குக்கு ஞாபகம் வரல. ஒரு வழியா பில் ஞாபகம் வரவும் அவன் யாரை கொல்ல திட்டம் போட்டான்னு ஜேக் கேக்குறான். ஆனா பில்லோட மனநிலை இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை வெளியே கூட்டிட்டு வர முயற்சி செய்யும் போது பில் ஜன்னல்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான். நாட்கள் போக போக லீ பத்தி ஜேக்குக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஆனா சீக்கிரமே அவன் முன்னாடி இருந்த இடத்தோட பேர் ஞாபகம் வரவும் சேடியோட உதவியோட தன் வீட்டை கண்டுபிடிச்சு லீயை பத்தியும் ஜேக் தெரிஞ்சுக்கிறான். வீட்டில் குழந்தை இருப்பதால் லீயை உடனே கொல்ல ஜேக் தயங்குகிறான். ஆனா வீட்டுக்கு வந்ததும் ரகசியமா கிளம்பி அவனை முடிக்க பார்க்கிறான். சேடி அவனை பிடிச்சிடுறாதன்னையும் கூட்டிட்டு போக சொல்லி அவனை கட்டாயப்படுத்துறா. அவனும் சம்மதிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து செயல்பட முடிவு செய்றாங்க. இதற்கிடையில் கொலைக்கு சில நாள் முன்னாடி லீ FBI ஆபீஸுக்கு போய் ஹோஸ்டி மேல புகார் கொடுக்கிறான். ஆனா அதை யாரும் பெருசா மதிக்கல. இருந்தாலும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதி ஹோஸ்டிக்காக அங்க போட்டுட்டு போறான். லீ துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கைப்பற்ற ஜேக் பார்த்தானா முடியல. அதனால கொலை நடக்கிற அன்னைக்கு அவனை தடுக்கிறது தான் ஒரே வழின்னு அவங்க முடிவு செய்றாங்க. அவங்க பக்கத்திலேயே இருக்க முடிவு செய்றாங்க. அந்த ராத்திரி ஜேக் திரும்பவும் அந்த போர்ட்டல் வாசல்ல பார்த்த அதே மனுஷனை பார்க்கிறான். இந்த தடவை அந்த ஆள் அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்றான். எதிர்காலத்தை யாராலையும் மாத்த முடியாது, இது ஒரு சுழற்சி மாதிரிதான்னு எச்சரிக்கிறான். தன்னோட பொண்ணை காப்பாத்ததான் வயசாவர வரைக்கும் போராடினது போல ஜேக்கும் இதுல சிக்கிடுவான்னு சொல்றான். சுயநினைவுக்கு வந்ததும் ஜேக் தனக்கு பயமா இருக்குன்னு சேடிக்கிட்ட சொல்றான். வரலாறு அது பாட்டுக்கு நடக்கட்டும், இத மாத்த வேணாம்னு அவன் நினைக்கிறான். ஆனா சேடி விடல் அவன் ஒரு காரணத்துக்காகத்தான் இங்க வந்திருக்கான், அதை செஞ்சே தீரணும்னு சொல்றா. அந்த ராத்திரி அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. கொலை நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அவங்களுக்கு விழிப்பே வருது. கார் ஸ்டார்ட் ஆகல. கடந்த காலம் தங்களை தடுத்து நிறுத்த பாக்குதுன்னு ஜேக் புரிஞ்சுக்கிறான். பிராங்ஸானி அப்புறம் பில்லோட ஆவிகளை ஜேக் பாக்குறப்ப நிலைமை இன்னும் மோசமாகுது. அவன் இதையெல்லாம் கடந்து சரியான நேரத்துக்கு அங்க போக முயற்சி செய்யறான். லீ சுடுற 3 ரவுண்டுல முதலாவது குறி தவறிடும். அதை பயன்படுத்தி JFKவை காப்பாத்திரலாம்னு அவன் கணக்கு போடுறான். அதே சமயம் லீ ரொம்ப அமைதியா தன்னோட துப்பாக்கிய தயார் செஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் JFKவோட கார் ஊர்வலம் வர்றப்பவே ஜேக்கும் சேடியும் அந்த கட்டிடத்துக்கு வந்துடுறாங்க. கதவு பூட்டி இருந்தாலும் அங்கிருந்த வேலையாள மிரட்டி ஜேக் உள்ள போறான். லீ ஜனாதிபதியை கொல்ல போறான்னு போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறான். அங்கிருந்து வேகமா 6வது மாடிக்கு ஓடுறாங்க. JFK கார் போறப்ப லீ முதல் முறையா சுடுறான்.
நினைச்ச மாதிரியே அவன் குறி தவறிடுது. ஆனா அவன் அடுத்த முறை சுடுறதுக்குள்ள ஜேக்கும் சேடியும் அவனை தடுத்துடுறாங்க. இதனால லீ பயங்கர கோபத்துல அவங்களையே கொல்ல பார்க்கிறான். அங்க ஒரு சண்டையே நடக்குது. கடைசியில ஜேக் லீயை தாக்கி அவனை கொன்னுடுறான். ஆனா அப்பதான் ஜேக் கவனிக்கிறான், லீ சுட்ட குண்டுகள்ல ஒன்னு சேடி மேல பட்டுடுச்சு. சேடிய காப்பாத்த முடியல, அவ இறந்துடுறா. அந்த நேரத்துல போலீஸ் வந்து ஜேக்க கைது செய்றாங்க. விசாரணை நடக்கிறப்ப JFK-வை லீ கொல்ல போறான்னு தனக்கு தெரியும்னும் அதை தடுக்கத்தான் அங்க போனதாவும் ஜேக் சொல்றான். ஆனா போலீஸ் அதிகாரி அதை நம்பல. ஹோஸ்டியும் அங்கதானே இருக்காரு. லீயோட திட்டம் அவருக்கு தெரியும்னு ஜேக் சொன்னதும் ஹோஸ்டி போலீஸ் அதிகாரியே வெளியே போகச் சொல்லிட்டு இதை இனிமே FBI பாத்துக்கோன்னு சொல்றாரு. அதிகாரி போனதும் ஹோஸ்டி ஜேக்க மிரட்ட பார்க்கிறாரு. ஆனா ஜேக் பயப்படல. ஹோஸ்டியோட மேலதிகாரி வந்து லீ எழுதின கடிதத்தை எரிக்க சொல்ல போறார்னு ஜேக் முன்னாடியே சொல்றான். இது உலகத்தையே மாத்த போற ஒரு விஷயம்னு புரிய வைக்கிறான். ஜேக் சொன்ன மாதிரியே நடக்கிறத பார்த்து ஹோஸ்டி அதிர்ந்து போறாரு. ஆனா அவர் எதையும் கேட்கறதுக்கு முன்னாடியே JFK போன்ல ஜேக்குக்கு நன்றி சொல்றாரு. ஜேக் விடுதலையும் ஆகிறான். அங்கிருந்து அவன் அந்த போட்டலுக்கு போறான். ஆனா அவன் உள்ள போனதும் பார்த்தா அங்க ஆல்சோட ஹோட்டல் இல்ல. அந்த ஊரே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. ஜேக் ஹாரிய தேடி பிடிக்கிறான். ஹாரி ஒரு பாழடைஞ்ச ஃபேக்டரியில தங்கியிருக்கான். தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்தின ஜேக்க தனக்கு தெரியும்னு ஹாரி சொல்றான். ஜேக் இன்னும் இளமையாவே இருக்கிறதால அவன் ஒரு தேவதையான்னு ஹாரி கேக்குறான். ஆனா ஜேக் இத விளக்குறது கஷ்டம்னு சொல்லிடுறான். ஹாரி அவனோட அக்கா தம்பிங்க பத்தியும் சொல்றான். அவங்க நிலைமை ஒன்னும் நல்லா இல்லையாம். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க யாருமே தொடர்பு கொள்ளலையாம். JFK-வோட ஆட்சியை பத்தி ஜேக் கேக்குறான். ஆல் சொன்னது போல அங்க எதுவுமே நல்லா நடக்கல. அடுத்த ஜனாதிபதி காலத்துல ஒரு பெரிய போரே நடந்திருக்குன்னு அவனுக்கு தெரிய வருது. எல்லாவற்றையும் சரி பண்ணதான் திரும்பி போகணும்னு ஜேக் சொல்றான். ஆனா அந்த போர்ட்டலுக்குள்ள நுழையும் போது சேடிய பார்த்துட்டு அவ பின்னாடியே ஓடுறான். ஆனாலும் அவளை கூட கூட்டிட்டு போக வேணாம்னும் கடந்த காலத்திலேயே இருக்க வேணாம்னும் முடிவெடுக்கிறான். இல்லைன்னா மத்தவங்கள மாதிரி இவனும் ஒரு முடிவில்லாத சுழற்சியில மாட்டிக்க வேண்டி வரும். அவகிட்ட விடைபெற்றுட்டு எல்லாத்தையும் பழைய நிலைக்கே மாத்திட்டு அவன் திரும்பி வந்துடுறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேடியோட பெயரை இன்டர்நெட்ல தேடி பார்க்கறான். அப்போ ஒரு சின்ன ஊர்ல நூலகரா அவ செஞ்ச சிறந்த வேலைக்காக அவளுக்கு விருது கிடைக்க போறத தெரிஞ்சுக்கிறான். ஜேக் அங்கே போரான் விருது வழங்கப்படுற அந்த நேரத்துல ரொம்ப வயசான சேடிய அங்கே பார்க்கிறான். விருது வாங்கி முடிச்சதும் ஜேக் அவகிட்ட டான்ஸ் ஆட கூப்பிடுறான். அவனோட அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அந்த வயசான சேடி ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அவளோட வாழ்க்கை சிறப்பா இருந்ததான்னு ஜேக் கேட்க அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு அவ சொல்லறா. நீ இதுக்கு தகுதியானவதான்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படித்தான் இந்த கதை ஒரு முடிவுக்கு வந்தது. இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை தட்டிடுங்க. நீங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சா உங்களுக்காகவே அதோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.